பவதாரணி அவர்களோட இறப்புக்கு அவங்க கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு தான் காரணமா அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பவதாரணி அவர்கள் பித்தப்பை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு கடந்த 6 மாத காலமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்லியிருந்தாங்க. அவங்க லிக்விட் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. மேலும் கடந்த சில மாதங்களாகவே பவதாரணி லிக்விட் ஃபுட் தான் எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில தான் சமீபத்தில் அவங்க ஸ்ரீலங்கா கொழும்பு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போயிருந்தாங்க. அங்கே 2-3 நாட்கள் தங்கியிருந்து தான் அவங்களோட சிகிச்சை மேற்கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவு சாப்பிடணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. அதன்படி சக்கரை பொங்கல், இட்லி, வடை அப்படிங்கிற இந்த காம்பினேஷனில் தான் அவங்க அன்னைக்கு சாப்பிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சாப்பாடு தான் அவங்களுக்கு விஷமாக மாறிடுச்சோ, ஏன்னா அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது, லிக்விட் ஃபுட் தான் எடுத்துக்கணும், அதுவும் ரொம்பவே முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த ஒரு டைமில் இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டா அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கேள்வியாக இருக்குது. ஒருவேளை இவங்களோட இறப்புக்கு மிக முக்கிய காரணமாக இந்த உணவு மாறிடுச்சோ, அவங்களோட டயட் கண்ட்ரோல் சரியாக இல்லாததுனால தான் போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் தங்களோட கருத்துக்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணைபுரத்தில் உள்ள அவங்களோட சொந்தக்காரங்க பவதாரணி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பவதாரணி ரொம்பவே அமைதியான பொண்ணு, அதோட குரல் எந்த அளவுக்கு பாடும்போது அழகாக இருக்குமோ அதே மாதிரி பேசும்போதுமே அழகாக இருக்கும். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி நடந்துக்காது. ஊருக்கெல்லாம் வந்தாங்கன்னா எல்லாத்திட்டையுமே நல்லபடியாக பேசுவாங்க. ரொம்ப அமைதியான பொண்ணு. ஒரு ஸ்ரீதேவி எங்கள் வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறோம். மயில் போல் பொண்ணு ஒன்றுன்னு சொன்னாங்க, கிளி போல் பொண்ணு ஒன்று, குயில் போல் குரலை ஒன்று, நாங்கள் மண்ணில் போட்டு புதைச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் அந்த பொண்ணை எப்படி பார்க்க போகிறோம் தெரிலையே அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக சோகமாக பேசியிருந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பவதாரணியோட இழப்பு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்க ஊர்க்காரங்களுக்குமே மிகப்பெரிய இழப்பாக மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.